அனிம் இன் தமிழ் டிஜே. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது த நைட் ஆஃப் த ஏரியா எபிசோட் 1. எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. இது ஒரு சாக்கர் பேஸ்ட் அனிம் ஆரம்பிச்ச உடனே ஐசாவா சுகுரு அப்படின்னு ஒரு பேரை காட்டுறாங்க. இது பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கும் வேற ஒரு நாட்டுக்கும் நடந்துட்டு இருக்க ஒரு கேம். இந்த கேம் பாத்தீங்கன்னா U15, அதாவது அண்டர் ஏஜ் 15 ஏஜுக்குள்ள இருக்கவங்க மட்டும் ஆடுற மேட்ச். ஜப்பானுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்கோர் தேவை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டை அப் பண்றதுக்கு. நார்மலா அட்டாக் பண்ணி ஃபார்வர்ட்ல போறவங்கள ஃபார்வர்டுன்னுவாங்க, டிஃபென்ஸ் செய்யறவங்கள டிஃபெண்டர்னுவாங்க. ஆனால் ஃபுட்பால் மேட்ச்ல அதுல இருக்கிற எல்லா ஃபீல்டுமே நம்பர் 1 இருக்கிறவனை கிங்னு சொல்லுவாங்க. இவனுக்கு பட்ட பேரு கிங் ஆஃப் த ஃபீல்டு. ஃபுட்வொர்க்கா இருக்கட்டும், அஃபென்ஸா இருக்கட்டும், டிஃபென்ஸா இருக்கட்டும், பாசிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்கோரிங்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இவன் நம்பர் 1. என்னப்பா எபிசோடு ஆரம்பிக்கும் போதே இவன் எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருக்கான். இவன் ஹீரோவா இருந்தானா இப்பவே சுபம் போட்டு முடிச்சிட வேண்டியது தானே, இன்னும் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ஆயிடும்ல. அதனாலதான் அந்த ஆடியன்ஸ்ல ஒருத்தனை காட்டுறாங்க பாருங்க, அவன் தான் மெயின் கேரக்டர். அவன் வேற யாரும் இல்ல, இவனோட தம்பி தான். அவனோட பேரு ஐசாவா காகேரு. எபிசோடு ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா காமக்குரா அப்படின்னு ஒரு மிடில் ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒருத்தன் பொம்மலாட்டம் காட்டிட்டு இருக்கான். இந்த ஜப்பானுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடந்த அந்த U15 கேம். யாராது அப்படின்னு பார்த்தா அவன் தான் நம்ம ஹீரோ. உடனே ஒரு பால் பறந்து வந்து அவன் மூஞ்சி மேலே விழுது. அதை யாரா உதைச்சுது அப்படின்னு பார்த்தா அவனோட அண்ணன் தான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபுட்பால் கிளப்ல மேனேஜரா இருக்கான். பிராக்டிஸ் டைம்ல மத்தவங்க கூட இது மாதிரி விளையாடிட்டு இருக்க போறேன் அப்படின்னா தயவு செய்து ஃபுட்பால் கிளப்ல இருந்து குவிட் பண்ணிடு அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஜெனரலா ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அவங்க பரம்பரை பேர் வச்சுதான் கூப்பிடுவாங்க. ஐசாவா அப்படின்னும் போது 2 பேர் இருக்காங்க. யாரான்னு கேட்கும் போது அவன் தம்பி எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா லோ குவாலிட்டி, அதாவது அவன் அண்ணன் எல்லாத்துலயுமே சிறந்தவன், இவன் அவனை விட கம்மி அப்படின்றதால லோ குவாலிட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது மாதிரி மத்தவங்க தன் தம்பியை ட்ரீட் பண்றது அவனுக்கு பிடிக்கல. ஆனா அதை ஸ்ட்ரெயிட்டா அவனால சொல்ல முடியல. அவன் தம்பியும் பாத்தீங்கன்னா தான் அண்ணன் கூட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவனை தாழ்த்திக்கிட்டே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீ 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேம் விளையாடிட்டு தானே இருந்த, அப்புறம் ஏன் குவிட் பண்ணிட்ட, உன்னோட லெஃப்ட் சைடு மட்டும் நீ சரியா கண்ட்ரோல் பண்ணிட்டா நீ திருப்பி ஆட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல என் அண்ணன் ஆடிட்டு இருக்க வரைக்கும் நான் அவனுக்கு மேனேஜராகவும் ட்ரைனிங்காகவும் இருப்பேன். அவன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேர்ல்டு கப்ல ஜாயின் பண்ணி ஜெயிப்பான். அப்ப அவனுக்கு சப்போர்ட்டா, அவனுக்கு மேனேஜரா, ஒரு ட்ரெயினரா நான் கூடயே இருப்பேன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு வரா. அவ இவனை கூப்பிடுறா. இவன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. அவனுக்கு ஞாபகம் இல்ல. அவ பாத்தீங்கன்னா 7 அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா பிளாஷ்பேக் போறாங்க. இவங்களோட எலிமெண்டரி ஸ்கூல்ல இவளும் இவங்க கூட தான் ஃபுட்பால் கேம் ஆடி இருக்கா. இவளும் நம்ம காக்கேரும் தான் ஃபார்வர்ட். அவங்க அண்ணன் பாத்தீங்கன்னா லீடர். இவங்க நிறைய மேட்ச் இது மாதிரி ஆடி இருக்காங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ரீசனால இவளையும் அமெரிக்காவுக்கு கூட்டு போயிருக்காங்க. அவ பாத்தீங்கன்னா இவன் கிட்ட கேக்குறா, நீ ஃபுட்பால் ஆடுறத விட்டுட்டியா அப்படின்னு கேட்க அவன் சரியா பதில் சொல்லல. அவ என்ன சொல்றான்னா, நீயும் உன் அண்ணனும் ஒன்னா ஆடுறத நான் திரும்பியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. மறுநாள் பாத்தீங்கன்னா இவனோட கிளாஸ்க்கே தான் அவளும் வரா. அவளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நானா மிஷிமா. நானா அப்படின்றது 7ன்ற மாதிரி அர்த்தம். அதனாலதான் அவளுக்கு 7ன்ற பட்ட பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நானாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அவளுக்கு தான் அண்ணனை தான் பிடிக்கும் அப்படின்னுட்டு. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அண்ணன் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட். சோ அவன் அண்ணனை தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற எண்ணத்தோடய அவன் இருக்கான். ஒரு நாள் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டு விட்டு வெளியே கிளம்புறா. அப்ப அவன் அண்ணங்க வரான். கேக்குறான், எங்க போறேன் அப்படின்னுட்டு. நான் ஷாப்பிங்காக போறேன், நம்ம கிளப்புக்காக தேவைப்படுறதெல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்ல, நீ ஃபுட்பால்ல இருந்து ஓடி போயிட்ட பைந்தாங்கோலி மாதிரி. இது மாதிரி பேசிக்கிட்டே சின்னதா சண்டை வரும்போது அவன் தங்கச்சி ஓடி இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறா. அவன் அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா தான் தம்பி ஃபுட்பால் கேம்ல இருந்து விலகுனது பிடிக்கல. ஏன்னா அவன் நல்லா ஆடுவான்றது நல்லாவே தெரியும்.
ஏதோ ஒரு ரீசனால தான் அவன் வந்து ஃபுட்பால் மேட்ச்ல ஆடுறது இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆளு ஷாப்பிங் போறேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்திருக்கான். அங்க பாத்தீங்கன்னா தனியா ஃபுட்பால் வச்சு விளையாடிட்டு இருக்கான். சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க சடனா ஒரு உருவம் வருது. அதை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா அங்க வந்தவன் பாத்தீங்கன்னா முகமூடி போட்டிருக்கான், அதுவும் ஏலியன் முகமூடி போட்டிருக்கான். அதனால இவனுக்கு கொஞ்சம் பயம். அவன் பாத்தீங்கன்னா சடனா நம்ம ஹீரோ யூஸ் பண்ண பால அவன் கூட பாத்தீங்கன்னா ஆடுறதுக்கு வரான். அதாவது ஃபுல் ஸ்பீட்ல அவனை கிராஸ் பண்ணி போறான். நான் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக்னு சொல்லலாம். அவனை அசால்ட்டா பாத்தீங்கன்னா திருப்பி அந்த பாலை கொண்டு போயிட்டான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு சர்ப்ரைஸ். அவன் என்ன பண்றான்னா வா விளையாடலாம் அப்படின்ற மாதிரி செய்ய காட்டுறான். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வேற ஒருத்தர் கூட ஃபுட்பால் கேம் ஆடி இருக்கான். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மிஸ்ட்ரியா வந்தவனுக்கு பாத்தீங்கன்னா இவனுக்கு லெஃப்ட் சைடு வீக்னஸ் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அவன் ஒருவேளை இவங்க ஃப்ரெண்டா இருக்கலாமோ இல்ல நம்ம அண்ணனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறான். இருந்தாலும் அவன் என்ஜாய்மெண்டோட தான் கேம் ஆடுறான். ஆடி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா மறுநாள் ஸ்கூலுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருக்கு. சப் டீம்னு சொல்லிட்டு 2 டீம் கிரியேட் பண்றாங்க. அதுல ஒரு டீம்ல இவனோட பேர் ஃபார்வர்ட்ல வந்திருக்கு. நான் மேனேஜர், நான் பிளேயர் கிடையாது, என்னோட பேர் எதுக்கு இதுல இருக்கு அப்படின்னு கேட்க இவனோட அண்ணன் பாத்தீங்கன்னா நான் தான் உன் பேரை சேர்த்திருக்கேன், நீ பிளேயரா ஆடுற மாதிரி இருந்தால் ஓகே, இல்லன்னா நீ கிளப்பை விட்டு குவிட் பண்ணிடு, உன்னோட ட்ரூ பவரை காட்டுறதுக்கு உனக்கு பயமா இருக்கு அப்படின்னா நீ ஃபுட்பாலே ஆட தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறான். அவன் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். கோவத்தோட நான் ஜாயின் பண்றேன் அப்படின்னுட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வரான். நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். இவன் எதுக்கு அவன் பவரை யூஸ் பண்ண பயப்படுறான், இவனுக்கு லெஃப்ட் சைட்ல என்ன பிரச்சனை, இவன் ஃபுட்பால் பிளேயரா இருந்து மேனேஜரா மாறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் காத்திருங்க. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அடுத்த எபிசோடும் போடுறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.